இந்த ஆண்டு 2026 நடக்க இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். 24 மணி நேரத்திலேயே நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் கூட தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கறது தான் இந்த குருவுடைய வேலையாக இருக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குருங்கிறது கட்டாயமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ மேஷராசி இப்போது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேஷராசி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை படாத கஷ்டங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய சிரமங்களை அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க. திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி. அப்போ அந்த குரு பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு 4-5 ராசிக்காரர்கள் தான் இருக்குது இந்த குரு பயிற்சி. ஆனால் பட் இருந்தாலும் மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜூன் 1ஆம் தேதி நடக்க போகிற இந்த குரு பயிற்சி. வருஷம் குரு பயிற்சி நடந்துட்டு தான் இருக்குது. இந்த குரு பயிற்சினால் ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆண்டு 2026 நடக்க இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆண்டில் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி குரு மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த பயிற்சியின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடலாம். நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் செல்வவேல் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். அஸ்ட்ரா தமிழ் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி உண்மை சொல்லணும் அப்படின்னா இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல பயிற்சினா குரு பயிற்சி தான். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம், சுப கிரகம். இப்பேற்பட்ட ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். கிட்டத்தட்ட மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய இடம். எல்லா வீடுகளுக்கும் ஒரு சிறப்பு அப்படின்னா கடகராசியில் குரு உச்சம் பெறுவார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெறுறதுனால கட்டாயமாக வாழ்க்கையில் பல மாற்றங்களை 24 மணி நேரத்திலேயே நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் கூட தட்டி எழுப்பக்கூடிய அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கறது தான் இந்த குருவுடைய வேலையாக இருக்க போகுது. அப்பேற்பட்ட குரு சாந்த குருவாக அந்த இடத்துல சுப குருவாக, அது சந்திரனுடைய வீட்டில் மென்மையாக இருந்து நம்முடைய வாழ்க்கை அடுத்த வளர்ச்சி கொண்டு போக போகிறார். அப்பேற்பட்ட குரு பயிற்சி, இந்த ஒரு குரு பயிற்சி வரக்கூடிய 2026 ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதே மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி கடன் பிரச்சனை, நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு நிறைய அவதிப்பட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு கன்சல்டிங் வரவங்களே பார்த்தீங்கன்னா, சார் எப்போ எனக்கு விடிவு காலம் பிறக்கும், ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த குரு ஒரு பெரிய மருந்தாக இருக்க போகுது. அப்பேற்பட்ட குரு பயிற்சி வரக்கூடிய இந்த காலங்களில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஓகே. ஸோ இப்போ புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பாக உலகத்தில் நடந்தாலுமே கூட அது ஒரு தனி மனிதனை கூட பாதிக்குது. நிறைய பேரை பொருளாதார ரீதியாக பாதிச்சிருக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்குமா சார்? 100க்கு 100% பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது 100க்கு 100% குடும்ப வாழ்க்கையில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கடகத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு இடம். அந்த வீட்டில் இருந்து ஆளுமை பண்ணக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வைகளாக 3 ராசியில் பார்க்குறார். மெயினாக பார்த்தீங்கன்னா மகர ராசியை பார்க்குறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசி பார்க்குறார். 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசி பார்க்குறார். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல பார்க்குறதுனால இந்த குடும்ப சூழலில் நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 12 ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லா ராசிக்காரங்களுமே தனிப்பட்ட முறையில் கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பண கஷ்டம் அதிகம். அந்த பண கஷ்டனால மன கஷ்டம் வருது, மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நிலை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியில் கட்டாயமாக மாற்றத்தை கொடுக்க போகுது. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்க போகுது. அது மெயினாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த விருச்சிக ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க ஆல்ரெடி ஜென்மச்சனியின் பிடியில் இருக்கிறாங்க, 7.5 சனி பிடியில் இருக்கிறாங்க, மனக்குழப்பத்தோடு இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. ஓகே. ஸோ ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஒரு ராசிக்காரர்களுக்குமே நீங்கள் ஒரு பொது பலன்களாக சொல்கிறீங்க. இது ஒரு தனிநபரோட ஜாதக ரீதியாக எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சார் இந்த குரு பயிற்சி? இந்த குரு பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்காருன்னு வைங்களேன். இப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்காருன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரால் எந்த ஆளுமையுமே அவரால் பண்ண முடியாது.
நிறைய யோசிப்பாங்க, நிறைய திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிறப்பு கோச்சாரத்தை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நடைமுறை கோச்சாரம், இந்த கோச்சாரத்தில் இந்த குருங்கிறது மாறக்கூடிய காலங்களில் பெரிய மாற்றங்களை கட்டாயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ நடைமுறை கோச்சாரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு நல்ல நிலைமைகள், இப்போ வந்து ஒரு 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 விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறான்னு வைங்களேன், இந்த குரு இப்போ ஃபேவராக இருந்தால் என்ன பண்ணுவார், அது பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பார். குரு பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து செயல்படுத்துறதுக்கான கிரகங்கள் நிறைய இருக்குது. இப்போ சனி பகவான் தான் நம்மளை வழி நடத்துவார். தொழில் சாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைக்கிறதெல்லாம் சனி பகவானுடைய வேலை. ஆனால் அந்த குரு பகவான் வாய்ப்பை கொடுப்பார். நம்ம இது நாள் வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். என்ன வாய்ப்பு கொடுப்பாரு, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு, ஒரு வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற தொழிலே சில புதிய ஐடியாக்கள் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும், புதிய திட்டமிடல் பண்ணுவாங்க, ஒரு புதிய புதிய முயற்சிகள் நோக்கி பயணிப்பாங்க. அதுதான் வந்து வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த குரு பகவான். அப்போ பிறப்பு கோச்சாரத்தில் ஒரு ஜாதகத்தில் குரு வந்து நீசமாக இருக்காரு, அல்லது குரு ஃபேவரபுளாக இல்லாமல் இருக்காரு, அல்லது சனி ராகு கூட இருக்காரு, அல்லது சனி வந்து கேது கூட இருக்காரு, அல்லது சூரியன் ராகு கூட, இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டே ஆகவே முடியாது. ஆனால் அந்த குரு வந்து ஃபேவராக வர்ற காலங்கள் அந்த குரு பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து வேலை செய்யும். இதே குரு செவ்வாய் பார்த்துன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய நல்ல நடக்கும். அதான் இப்போ நடக்க போகுது. ஏன்னா குரு வந்து கடகராசியிலிருந்து விருச்சிக ராசி பார்க்குறது யாருன்னா, விருச்சிக ராசியுடைய சொந்த வீடு அப்படின்னா செவ்வாயுடைய வீடு. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நீங்கள் கேட்குறது கேள்வி தான், எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்களை கட்டாயமாக கொடுக்கும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஜாதத்துக்கு அப்பாற்பட்டு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுதுங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து நிறைய யோசிப்பாங்க, ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது வந்து இப்போ சரியான காலகட்டமா, பண்ணலாமா வேண்டாமா, சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு. ஸோ அவங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பயிற்சிகளுமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாங்கம்மா. இப்போ எப்படின்னா, இன்றைக்கி தொழில் தொடங்குறாங்க நிறைய பேர். இன்றைக்கி வந்து தொழிலை வந்து கண்ணை மூடிட்டு வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து லோன் கிடைக்குது, எல்லாருக்கும் லோன் கிடைக்குது, கடனை வாங்குகிறோம், இல்லைன்னா உறவினர்களோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒரு சப்போர்ட் பண்ணி ஏதோ நகை வச்சு கூட இந்தப்பா பண்ணிக்குப்பான்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு தொழிலுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனால் பட் பண்ணி யாரெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வேகத்தில் திரும்ப வந்துடுறாங்க. அதனால் கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த தொழிலுக்குரிய நேரம் அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்தில் குரு பலம் நல்லா இருக்கணும், 10ஆம் வீடு நல்லா இருக்கணும், 11வது வீடு நல்லா இருக்கணும், 5ஆம் வீடு நல்லா இருக்கணும். அப்போ அந்த குரு வந்து 5, 7, 9, 11 இடங்களை பார்க்குற காலங்களில் வந்து தொழிலில் வந்து மிகப்பெரிய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த குருங்கிறது வந்து கட்டாயமாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை நீங்கள் வந்து நல்லா இருக்குதா, இல்லை நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய பலம் எந்த இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி குரு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நல்லா வர்றதுனால இப்போ நீங்கள் தனிப்பட்ட இந்த கோச்சார கிரகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது மாதிரி உங்கள் சுய ஜாதகம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டாயமாக இந்த குரு பயிற்சி தொழிலை சார்ந்தும் சில நன்மைகளை கட்டாயமாக கொடுக்கும். ஓகே, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ குரு அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் ரீதியான ஒரு விஷயம் குறிக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் வந்து குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறதுங்கிறது வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வரவுக்கும் செலவுக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் இப்படியே தான் இருக்குது. காலங்கள் ஓடிட்டு இருக்குது. என்னென்னா கடனை நோக்கி தான் பயணிக்கிற மாதிரி தான் இருக்கிறதுனால நிறைய பேர்னால ஒரு சேவிங்ஸ் பண்ணவே முடியல. உண்மையை சொன்னால் அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸுங்கிற எண்ணம் வரும், கட்டாயமாக வரும். இது ஏன் அப்படின்னா வந்து இது எல்லாம் என்னங்க, இது என்ன நான் புதுசாக சொல்கிறீங்களா அப்படின்லாம் இல்லை, எல்லாருக்கும் வந்து தோணும். ஏன்னா அந்த கடகராசிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி சந்திரன் மனோகரனுடைய வீட்டில் கடகத்தில் குரு வர்றதுனால பொதுவாக அந்த குரு வந்து சந்திரன் பார்க்கறது, சந்திரனை குரு பார்க்கறது, குரு சந்திரன் இணைஞ்சிருக்கலாம் பார்த்து மிகப்பெரிய யோகம். அப்பேற்பட்ட அமைப்பு தான் இந்த டைம் நடக்குது. அப்போ என்னென்னா நமக்கு வந்து இயல்பாகவே அந்த எண்ணம் வரும், நம்ம என்ன பண்ணலாங்கிற எண்ணம் வரும். என்ன பண்ணணும், சேவிங்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து பண்ணக்கூடியது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலீடு ஒரு 10 ரூபா லாபம் வருது அப்படின்னா அந்த 10 ரூபாவில் ஒரு 5 ரூபாய் வந்து திருப்பி நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். திரும்பி அதில் வந்து ஒரு 30% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சேவிங்ஸ்ங்கிறது பண்ணணும். 20% தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், வரக்கூடிய வரவை அப்படியே செலவு பண்ணிகிட்டே இருக்கும், அப்போ விரயம் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த எண்ணங்களை வந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு. சேவிங்ஸ் பண்ணக்கூடிய, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வழிகளை கொடுப்பாரு. நம்ம அந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா மாயக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராகு வந்து இப்போ வந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார், கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கிறார். ஆனால் வந்து அவர் 2வது ராசியை வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து 2வது வீடு அப்படிங்கிறது சிம்ம ராசி. அப்போ 2வது வந்து சிம்மத்தை பார்க்கறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கடன் சார்ந்த சுமைகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் 8வது வீட்டில் ராகு இருக்கிறதுனாலே என்னென்னா வந்து நமக்கு வந்து இந்த மாய வலைகளை மாற்றக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எப்படின்னா ஒரு லாட்டரி சீட்டு, அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அப்படியான சூழலுக்கு போகாதீங்க. ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டிங்கு, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரேடிங் பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சியில் அமௌண்ட் போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு போவாங்க. அப்படியான வேலைகளை நீங்கள் பண்ணாதீங்க. பண்ணக்கூடிய சூழல் இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா அந்த சூழல் வந்து மாற்றியும் கொடுப்பார். அந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் அவங்க கண்டிப்பாக இது பண்ணணும் இல்லையா? ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பாதகமாக தான் இருக்கும். அது எப்படிங்கிறது வந்து அவங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ராசிக்குமே வந்து ஏற்றம் தருதா இல்லையா இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி வந்து இப்போது 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, மேசராசி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை படாத பாடு படாத கஷ்டங்கிற மாதிரி வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகள், அதுவும் வந்து மெயினாக வந்து துரோகங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி மட்டுமே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நிறைய சிரமங்களை அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி முன்கோவங்களால் நிறைய இழப்புகளையும் இழந்திருக்கீங்க. அப்பேற்பட்ட சூழலில் இந்த குரு பயிற்சி மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ஆம் வீடு வர்றதுனாலையும் அந்த ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து 4ஆம் வீடு சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது என்ன நடக்க போகுது அப்படின்னா, சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ரொம்ப நாள் கனவு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த கனவு நிறைவேறும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. இன்றைக்கி வந்து 2 வீலருக்கு கூட லோன் கொடுக்குறாங்க, காருக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வாகனம் அப்படிங்கிறது வாங்கிட்டு அந்த வாகனத்துக்கு மேலே பயணிக்கும்போது நிம்மதியாக பயணிக்கிறது ஒன்று இருக்கா இல்லைங்களா? அந்த சூழலை இந்த மேசராசி 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்கு வரும்பொழுது இந்த கடன்கள் இருந்தால் கம்மியாகும், புதிய வாகனங்கள் வாங்குகிற எண்ணங்கள் மேலோங்கும், இந்த அடிக்கடி இந்த வாகனங்கள் பழுதாகிறது, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு விரைய செலவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்ல ஜாப், ஒரு நல்ல வேலை கிடைக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படித்தது ஒரு வேலை, படித்தது ஒன்று படிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் பிகாம் படிச்சிருப்பாங்க, பார்க்குற துறை வேலை வேறு துறையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கஷ்டமாகவே இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு வந்து அது படித்ததுக்கு அப்பாற்பட்டு அது நல்ல டெவலப்மெண்ட்டாகவும் இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் சினிமா துறைக்கு வரல, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு வேலையை மாற்றம் பண்ணிடுவான், டெவலப்மெண்ட்டாக இருப்பான். அதுக்கு காரகன் அப்படின்னு சொன்னால் வந்து கட்டாயமாக குரு பகவான் தான். அப்பேற்பட்ட குரு 4ல் வர்றதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வேலை மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பொதுவாக வந்து புதிய தொடங்கணுங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுனால ஆதாயங்கள் கிடைக்கும், லாபகரமான சூழல் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டு விரயஸ்தானத்தில் சனி பகவான் ஆல்ரெடி இருக்கார், 14வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். அவர் ராசி வந்து டைரெக்டாக பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீனராசி பார்க்கறதுனால இந்த வெளிநாடு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12வது வீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து மீனராசியாக இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு வந்து 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசி, அந்த வீடு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ இது என்னென்னா திடீர் வந்து பணவரவுகள், ஏதோ ஒரு ரூபத்தில் பணவரவுகளும் கிடைக்கும், தந்தை வழி உறவுகள் பலப்படும், தந்தையினால் சில ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அப்பா பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி தாய் வழியில் இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பு கஷ்டங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் விலகும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு கன்வையை வெளியே போகிறது, அந்த மாதிரியான சூழல் நடக்கும். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலான நேரம் தான் இந்த நேரம். அப்போ இந்த நேரங்கள் அவங்க செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து கோவங்கள் கட்டாயமாக இருக்கக்கூடாது. திட்டமிடல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடலோடு பயணிக்கணும். தேவையில்லாத டக்குன்னு பண்ணிடக்கூடாது, அசால்ட்டாக எதுவுமே பண்ணிடாதீங்க, கவனமாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்கள் உறவினர்கிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து உங்கள் சக ஊழியர்கள், வேலையாட்கள் கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் செஞ்சால் மட்டும் போதும், அடுத்த வேலையெல்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் நல்ல பேர் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட ஒரு கேமராமேனாக இருக்காரு, கேமராமேன் மட்டும் பார்க்காம அந்த வேலையை இந்த வேலை லாஸ்ட் என்னன்னா கெட்ட பேர் வரும். என்னப்போ உன் வேலை நீ பார்க்க வேண்டியதான் பாரு. அந்த மாதிரி கெட்ட பேர்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேசராசி பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த மாதிரியான வேலையில் அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களை திருப்திப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கடன்களை வாங்குறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் நிறைய கடன்களை வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு சூழலில் வரும்பொழுது தான் என்னுடைய கணவர் இந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். அல்லது மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கணவருக்கே தெரியாமல் நிறைய கடன்களை வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த நிலைகள்லாம் வர்றதுக்கான காரணம் இந்த நாளில் குரு வரும்போது நடக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நிதானத்தோடு செயல்பட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த குரு பயிற்சி அவங்களுக்கான நல்ல பயிற்சியாக இருக்கும். கவனம் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராப்ளங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து என்ன மாதிரியான ப்ராப்பராக நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எந்தளவுக்கு வலுவாக இருக்காருன்னு பார்க்கணும். லக்னத்துக்கு வந்து 6, 8, 12 திசை இப்போ நடக்குதான்னு பார்க்கணும். அந்த திசை வந்து நடந்தது அப்படின்னா ரொம்ப சிரமங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட காலங்களில் நம்ம அந்த திசை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். மேசராசிக்காரங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், மாற்றங்கள் உண்டு. இப்போ திசைகள் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் சார்? இப்போ ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு, திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த மேசராசி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய காலமா அப்படின்னு பார்த்தா எல்லா நேரமும் சொல்லுவாங்க. பொதுவாக கிராமப்புறங்களும் சொல்லுவாங்க இந்த வியாழன் நோக்கம் குரு நோக்கம் எப்போ வருது அப்படின்னு கேட்பாங்க. கல்யாண நேரம் எப்போ வந்துருச்சு அப்படின்னு. எல்லா நேரமும் வந்து நமக்கு அந்த மாதிரியான சூழலை கொடுக்காது. ஏன்னா திருமணத்துக்குரிய காலம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா டக்குன்னு வரன்கள் வரும்,
நீங்கள் ஒரு அலைன்ஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நமக்கு ஜாதகம் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், டக்குன்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். அதே குரு பலன் இல்லை அப்படின்னா டிலே ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த குரு பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 4-5 ராசிக்காரர்கள் தான் இருக்குது இந்த குரு பயிற்சி. ஆனால் பட் இருந்தாலும் மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மை என்ன அப்படின்னா வந்து விரயத்தில் சனி இருக்குது. அப்போ சுப விரயம். அப்போ சுப விரயத்தை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த குரு பகவான் கட்டாயமாக கொடுப்பார். அப்போ சுப விரயம் அப்படின்னா அலைச்சலை கொடுக்கும். இப்போ அது வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை பார்க்க போகிறோன்னா ஒரு 2 ப்ரொஃபைல் பார்க்குறீங்க, செட் ஆகலாம், அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த குரு பயிற்சியில் கட்டாயமாக நீங்கள் முயற்சி எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஹெவியாக முயற்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளை கொடுக்குற அளவுக்கான டைம் இல்லை. ஏன்னா விரயசனி 100% கட்டாயமாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மேஷராசிக்கு வந்து கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம். நிறைய பேர் வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த குரு பயிற்சி வந்து மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும்னா, நிறைய பேர் இன்றைக்கி மருத்துவங்கள் நிறைய பார்க்குறாங்க. குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவங்கள் பார்க்குறாங்க. இயற்கையாகவே குழந்தை தரிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீடுங்கிறது பலமாக இருக்கணும். அந்த 5ஆம் வீட்டு அதிபதி பலம் இல்லைனாலும் 5ஆம் வீட்டு அதிபதி வந்து தொடர்பு கொண்ட பாவகிரகங்கள் எதாவது இருந்தது அப்படின்னா பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த குருவுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அந்த குரு பார்த்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த தோஷங்கிறது நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த குரு பயிற்சியானது குருவை பார்க்க வீடு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான செவ்வாய் வீடை பார்க்குறாரு. அப்போ கண்டிப்பாக மேசராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அதனால் வந்து வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மருத்துவங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் டாக்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு, இதை பார்த்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கொஞ்சம் ஆலோசனை பண்ணிக்கிறது நல்லதுங்க. ஓகே. இப்போது எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம், நெக்ஸ்ட் என்ன வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னலாம் காத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த 2026 குரு பயிற்சி வந்து அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது சார்? இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் படிச்சுட்டு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப பேருக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை இழப்பு, வேலை பிரச்சனை தான் இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பார்த்தா அந்த வேலை இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது மேசராசி பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடாக இருக்கக்கூடிய கடகராசிலேருந்து 5, 7, 9 பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் 7ஆம் வீடுன்னு மகர ராசி. மகர ராசி பொறுத்தவரை சனியுடைய வீடு. கட்டாயமாக வெளிநாடு தொடர்பு, வெளியூர் தொடர்பு, நம்ம ஃபேமிலியிலிருந்து வெளியே எங்கேயாவது போய் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி நிலவரங்கள் மேசராசிக்கு நடக்கலாம். ஓகே. அப்போ அந்த மாதிரியான முயற்சி இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. எனக்கு வந்து எங்கள் சொந்த ஊர், எனக்கு வந்து கோயம்புத்தூர், ஈரோடுனா ஈரோடு, சேலம்னா அப்படி இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. மேசராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இடமாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் நீங்கள் என்ன பண்ணால் நல்வழிக்கான ஒரு இடமாற்றம் தாங்கிறத எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே போனால் போதும். கட்டாயமாக மாற்றம் உண்டு. ஓகே. ஸோ பொருளாதாரம் ரீதியாக குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருக்கும் அப்படி. கண்டிப்பாமா. ஸோ எல்லா விஷயமுமே அவங்களுக்கு வந்து ஆன் பிளேஸில் ஆன் டைமில் நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க எடுத்துக்கலாம் சார் இந்த குரு பயிற்சி? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பயிற்சி அப்படின்னாவே நீங்கள் வந்து எடுத்த உடனே தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடணும். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் திங்க். இந்த பாசிட்டிவ் திங்க் வந்துனா ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணால் நெகட்டிவாகவே யோசிப்போம். என்னடா போன வருஷம் அப்படி தான் இருந்துச்சு, 24 எப்படி இருந்துச்சு, 25 இப்போ அப்படி தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில வருஷம் இதை தானே சொல்கிறீங்க, எங்களுக்கு எங்கெங்கே நடக்குதுன்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அப்போ இந்த எண்ணங்கள் என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து பாதிக்கும். இது வந்து லக்னாதிபதி லக்னத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதன் குரு சேர்ந்துன்னு வச்சிங்களேன், அவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சில நேரம் நல்ல முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்குறது பகட்டாகவே இருக்கிற மாதிரி தோணிட்டு அவங்க எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த அமைப்பு, அந்த குரு புதன் நினைவு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். குரு சக்கரம் நினைந்தால் அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்னா அந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் விளைக்கிறணும். மெயின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கு இந்த குரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா குரு வழிபாடு. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது நல்லது. எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு எங்கேயாவது பயணிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3ஆம் நம்பர் வந்து குருவுடைய நம்பர். அப்போ நீங்கள் வந்து 3வது எண் அப்படின்னா 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வரக்கூடிய நாட்களில் சில முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொலைதூரமாக போய் ஒரு பயணிக்கக்கூடிய கடவுள்கள், இப்போ வந்து ஒரு கடல் சார்ந்த முருகருடைய ஆலயம் திருச்செந்தூர் போய் வரலாம். அவங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பங்குனி உத்திரங்கள் வழிபாடு பண்ணுறது, தை மாதங்களில் வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த மாதிரி அமாவாசை காலங்களில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா இந்த குரு பகவானை பொறுத்து நாணகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கண்டிப்பாக வந்து எல்லா வேலையுமே நன்மையை கொடுப்பார். ஒன்றுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நல்லது நடக்கும். நல்ல நம்பிக்கையோட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து மேஷராசிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேஷராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? ஏன்னா சார் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். ஸோ உங்களோட சுயஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரு புது முயற்சிகள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி அது வந்து லாங் ரனில் கொண்டு போகிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு சாரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.